அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷ துவக்கத்திலிருந்து 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இந்த 12 மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த ஆராதனை முற்றிலும் அவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் 12வது மாதத்தை காணும் கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மை உண்மையாய் தாங்கிக் கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். அவரை போற்றி துதிப்பதே நமக்கு பெருமை. ஹல்லேலூயா. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். இந்த கடந்த வாரத்திலே நம்மளை விட்டு கொடுக்காத நம்மளுடைய தேவன் நமக்காக இருக்கும்போது நம்ம ஏன் பல காரியங்களை குறித்து தவித்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இல்லை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீட்டு வாசலை ஏற்படுத்துகிறவர். ஆனால் அதை விட மேலாக எந்த இடத்திலே நம்ம வெட்கப்பட்டு நின்னோமோ அதே இடத்திலே நம் தலையை உயர்த்தும் தேவனாய் இருக்கிறாரே. நம்ம வெட்கப்பட்டு போகிற இடங்களிலிருந்து ஓடி போகணும் என்று நினைப்போம். ஆனால் அவர் அதே இடத்திலே நம்மை நிற்க செய்து நம்மை தாங்கி நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணும் ஒளியை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 11 மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்று சொன்னா அது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நம்மளுடைய எண்ணங்களினால் அல்ல, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் டெசிஷன்ஸ்னால அல்ல. நம்மளுடைய டெசிஷன்ஸை அவர் முறியடித்திருக்கிறார். அதனால ஹல்லேலூயா. நம்மளுடைய பிளான்ஸை அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. அதனால நம்மளுடைய எண்ணங்கள் படி நம்மை நடத்தி செல்லாமல் அவருடைய எண்ணத்தின்படி நம்மை நடத்தி சென்றிருக்கிறார். ஏழை எளிய ஜனங்களை நேசிக்கும் விரும்பும் நாதர். ஹல்லேலூயா. தேவனை போற்றி துதிப்போம் என்று சொல்லி பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் அவரை போற்றி துதிப்போம். புதிய கிருபையுடன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும் நாம் என்ன பண்ணுவோம்? பாடி துதித்து கொண்டே இருப்போம். அதுதான் நம்மளுடைய பர்பஸ். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய கிருபை உடனே. போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய கிருபை உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். என்றும் என்றும்
போன்ற சோதனையில் சோர்ந்து அமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். ஹல்லேலூயா. யோர்தான் எதிரே நின்றாலும் யோர்தானின் வழியாய் நம்மை நடத்தி செல்லுகிற தேவன் வல்லமை உள்ளவர். அவருடைய கிருபை அந்த அலைகளின் மத்தியிலும் நமக்கு உண்மையாயிருக்கிறது. அவருடைய ஜெய கம்பீரம் நமக்கு முன்பாக செல்கிறது. பார்ப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை நாம் பாடுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை பாடும்போது நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு முன்பாக யோர்தான் நின்று கொண்டிருந்தாலும், செங்கடலே நின்று கொண்டிருந்தாலும், நான் ஆர்ப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை பாடி முன்னேறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில தான் தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். மகிழ்ச்சி என்கிறது நம்மை தேடி வருகிறதல்ல, நாம் கொடுக்க வேண்டியது. ஹல்லேலூயா. சந்தோஷம்ங்கிறது நம்ம கொடுக்க வேண்டியது, இருக்க வேண்டியது. கனி, ஆவியின் கனியை கொடுக்கும் அனுபவம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். கனியை நாம் தான் கொடுக்கணும். என சுற்றிலும் அலைகள் இருந்தாலும், எனக்கு எதிராய் யோர்தான் இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் மகிழ்ச்சி என்னை தேடி வருவதற்கு நான் காத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்றைக்கு காலையில தான் அவர் பேசினார். நீ அந்த கனியை கொடுக்க வேண்டும், நீ தான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த உலகம் அந்த கனியை புசிக்கும், சமாதானமும் சந்தோஷமும் இந்த உலகத்திலே பெருகும். தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம் இது. அப்போ சந்தோஷம் வந்தாதான் நான் மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவேன். இல்லை, நான் தான் மகிழ்ச்சி, நான் தான் கொடுக்க வேண்டும். நான் தேவனுக்கு என்னை பார்த்தால் மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. நான் தான் இந்த உலகத்திலே சந்தோஷம், சமாதானம் என்ற கனியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ இந்த பாட்டு பாடும்போது கனி கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையிட்டார். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று ஈந்து நான் தொண்டு செய்குவேன். நான் அன்பை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், சமாதானத்தை தருவேன்,
நீடிய பொறுமையை தருவேன், தயவை தருவேன், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த கனியை நான் கொடுப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பாடுவோமா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவே. இப்போ பெரிதா சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம் தான் முடிவெடுக்கணும். நான் சந்தோஷமா இருப்பேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கனியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆலயம் தான் முடிவெடுக்க வேண்டும். தேவன் நம்மை விலை உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். விலை உயர்ந்தவர்கள், நம் விலை உயர்ந்த காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் நம்மை பார்த்து சொல்ற, நீ விலை உயர்ந்தவன், நீ விலை உயர்ந்தவள். தேவன் அவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். அதனால அவருக்கு ஓசையுள்ள கைத்தாளம், கம்பீர கைத்தாளத்தை கொடுத்து அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும் என்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்தா மாதத்தை மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய கிருபையோடு துவங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எழுந்து நின்று 62வது சங்கீதத்தை வாசிப்போம். சகோதரர் எட்வர்ட் அவர்கள் இந்த சங்கீதத்திற்கு வந்து உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறேன். சகோதரர் ஒரு வசனமும் நாமும் ஒரு வசனமாக மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 62. சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறீர். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 62 6வது வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து வாசிக்கலாமா? இன்னொரு தடவை நல்லா என்னோட சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கிறிஸ்து என்ற அந்த மூலைக்கல்லின் மேல் தேவ சபையாக கட்டப்பட்டவர்கள். அது நம்ம எபேசியர்ல அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்து என்ற மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட சபை.
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான சரீரமாகிய சபை. அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட மூலைக்கல் கிறிஸ்து. அஸ்திபாரம் வந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் அன் மேல கட்டப்பட்டது. அப்போ நம்ம நியாயமா அசைக்கப்படக்கூடாத அஸ்திபாரத்தின் மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறோம். நேற்று கட்டப்பட்டதை பற்றி பேசுறோம். ஆராதனையில் கட்டுகிறது எப்படி கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறார். அப்போ நம்ம அசைக்கப்படக்கூடாது ஆக்சுவலா. ஆனா நம்மை அசைக்கக்கூடிய, அசைத்து நம்மை கீழே தள்ளக்கூடிய நிறைய சோதனைகள் வருகிறது. எப்படியெல்லாம் வருதுன்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று பண கஷ்டம். பண கஷ்டம் என்ற வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து நம்ம கீழே தள்ள பார்க்கறது. ரெண்டாவது சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள். அது வரும்போது நம்ம சில நேரத்தில் துவண்டு போகிறோம். என்ன நடக்குமோ தெரியலையே, என்னவா முடிய போதோ தெரியலையே. பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம் விசுவாசத்துல. ஆனா சில சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். மருத்துவர்கள் சில காரியம் சொல்லுவாங்க. அது நம்மை அசைப்பதற்கு, நம்மை விசுவாசத்தை விட்டு அசைப்பதற்கு ஏதுவாக மாறுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் மனசுல ஐயோ என்ன நடக்குமோ, பயம், கலக்கம். இப்போ விசுவாசம் என்பது பயம், கலக்கம்ன்றது உள்ள வந்துச்சுன்னா விசுவாசம் கொஞ்சம் வெளியில போயிடுது. இல்லைன்னா மனுஷராலே வரக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், உற்றார் உறவினரை வரக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், காரணம் இல்லாத, முகாந்திரம் இல்லாத பிரச்சனைகள், இவைகள் வரும்போது என்ன ஆகுது, நமக்குள்ள மனக்கலக்கம், குழப்பம் இதெல்லாம் வரும்போது நம்ம விசுவாசத்திலிருந்து தள்ளிவிட ட்ரை பண்ணுது. நம்ம அசைக்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ இதெல்லாமே தான் காரணங்கள். நமக்குள்ள இருக்கிற இன்னர் கான்ஃபிளிக்ட் சொல்ற பாருங்க, உள்ளான போராட்டங்கள். அதுவும் சில நேரத்தில் என்ன பண்ணும், விசுவாசத்தை விட்டு நம்மளை வெளியில் எடுத்துரும். நமக்குள்ள இருக்கிற, உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள இருக்க போராட்டங்கள், கணவனுக்கு மனைவி விரோதம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் விரோதம், பெற்றோருக்கு பிள்ளைகள் விரோதம், சகோதர சகோதரிக்குள்ள விரோதம், சொத்து உரிமைகள் எடுத்துக்கொள்கிற போராட்டங்கள், எல்லாத்தையும் வலிச்சுட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுடைய போராட்டங்கள். என்ன பண்றது, கோர்ட்டுக்கு போகலாமா? அது என்ன பண்ணுதுன்னா நம்ம தள்ளி விடுகிறது, விசுவாசத்திலிருந்து வழுவி போக செய்கிறது. இதெல்லாம் தான் காரணங்கள். இப்போ இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல தேவனையே நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நல்ல ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார். நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்க மாட்டேன், நான் என்னுடைய பேங்க்ல ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற கடன் தொல்லைகளை பத்தி நான் பார்க்க மாட்டேன். நான் யாரை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பேன் தெரியுமா? என்னுடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்னுடைய ரட்சகரை நோக்கி நான் பார்த்து அமர்ந்திருப்பேன். அவரால் என் ரட்சிப்பு வரலாம், வந்தாலும் வரும், வராட்டியும் இல்லை, அப்படி இல்லை. அவரால் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். நம்பிக்கை, விசுவாசம், விசுவாசம் அறிக்காதுதான். நம்ம அடிக்கடி சர்ச்சில் நம்ம அதான் சொல்றோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இல்லைங்களா? பாஸ்டர் அம்மா முடிக்கும் போது எப்பவுமே அப்படிதான் முடிப்பாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவையும் அது கிருபை என்றும் உள்ளது, முத கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி முத கை என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை தொடாதபடி. அதெல்லாம் தான் அந்த விசுவாச அறிக்கைகள் தான் நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னா, நல்ல கவனிங்க, அவரால் என் ரட்சிப்பு வரும். சத்தமா சொல்லுங்க, வைராக்கியமா சொல்லுங்க, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஏன்னா நான் அவரை நோக்கி காத்திருக்கிறேன். அவர் என்னை கைவிட மாட்டார். வெள்ளங்கள் சூழ்ந்து கொள்ளலாம். பாருங்க, இப்போ வந்தது டிட்வா புயல் வந்தது. ஸ்ரீலங்காவை புரட்டி போட்ட ஒரு புயல், அங்க புரட்டி போட்டு அதை தாண்டி வந்திருக்குது. நேற்று தினத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கும்னு சொன்னாங்க, இல்ல, வலுவிழந்து போனது. புயல் வலுவிழந்து போச்சு. அந்த சைக்ளோன் இப்போ டிப்ரெஷனா மாறிடுச்சு. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் புயலை போல வருது, நம்மளை புரட்டி போல வருது. ஆனா நம்ம விசுவாசத்தை சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த புயல் ஒரு சிம்பிள் டிப்ரெஷனா மாறி அதுவே தன்னை அடங்கி விடுகிறது. அந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரு, அவரால் என் ரட்சிப்பு வரும். பாசிங்க 2வது வசனம், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 2வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அதே வசனம் தான் 6வது வசனமும்.
ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2வது வசனத்துல அவர் என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அதே 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அதுதான் இந்த விசுவாச அறிக்கை பண்றதுல வர ஆசீர்வாதம். முதல்ல என்ன சொல்றாரு? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொஞ்சமா ஒருவேளை அசைக்கப்படுவேன். ஆனா அந்த விசுவாச அறிக்கை பண்ண என்ன சொல்றாரு? அடப்போடா, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இதைத்தான் நீங்களும் நானும் ஞாபகம் வைத்து மனசுல வைத்து. இப்போ இந்த மாசம் என்ன விஷயம்னு கேளுங்க. இந்த மாசத்துக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த மாதத்துல நான் நிறைய விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். அடிச்சு சொல்ல போறேன். எனக்கு என் தேவன் எனக்கு இந்த காரியங்களை இப்படி நடத்தி தர போறாரு, இதை முடித்து கொடுக்க போறாரு, இந்த வியாதியை சுகப்படுத்த போறாரு, இந்த பலவீனத்தை வியாதியை பத்தி பேசாம வியாதியை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சுகப்படுத்த போறார். இந்த கடன் தொல்லையை கர்த்தர் எனக்கு முடித்து கொடுக்க போகிறார். இந்த மனுஷரோட இருக்க போராட்டத்தை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடித்து தரப்போகிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அப்புறம் கடைசியில் என்ன சொல்லணும் தெரியுங்களா? நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. சமீபத்தில் நிறைய குட்டி வீடியோஸ் எல்லாம், ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டு இருக்கு அந்த பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்குது. ஆனால் ஒரு சிங்கம் உள்ள வருது, ஒரு புலி வருது. இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுது தெரியுங்களா? ஒருன்னு நிற்கிது. ஊருன்னு நின்னுக்கும் போது அந்த சிங்கம் கொஞ்சம் யோசிக்குது, என்னடா இது தம்மா துண்டா இருக்குது, இது நிற்கிது பாரு பல்ல காமிச்சுக்கிட்டுன்னு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது தெரியுங்களா? போய் அந்த ஸ்பீட்ல போய் அந்த புலியோடைய மூக்கை பிடிச்சி ஒரே கடி. அது அந்த வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புலியும் சிங்கமும் கடைசியில ஓடி போயிடுது. இது தம்மா துண்டு இவ்வளவுதான். பூனைக்குட்டி, பூனை கூட கிடையாது, பூனைக்குட்டி. ஆனா அது நிக்குது பாருங்க. அது நிக்கும் போதே அந்த 4 கால் அப்படி வச்சுட்டு ரெடியா நிக்குது, எப்போ பாயிடலான்னு. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். பயந்து ஓடக்கூடாது, அவிசுவாச அறிக்கை பண்ணக்கூடாது. வரியா வா, ஒரு கை பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன். மெட்ராஸ்ல சொல்லலாம்ல, என் ஏரியாவுக்கு வாடா அவன. என் ஏரியா என்ன தெரியுமா? விசுவாசம். என் ஏரியா என்னது? விசுவாசம். நான் என்ன அறிக்கை பண்ண போறேன்? விசுவாச அறிக்கை பண்ண போறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. வா பார்த்துக்கலாம், நீயா நானா. அந்த மாதிரி ஒரு கோதாவுக்குள்ள இறங்குகிற விசுவாசமும் விசுவாச அறிக்கையும் இந்த மாதம் இருக்கணும். இந்த மாதத்து கிறிஸ்துமஸ் நம்ம தியானிச்சாலுமே விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை. என்ன அறிக்கை தெரியுமா? யோபனுடைய அறிக்கை. என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சாவுல, அவர் மரித்தது உண்மைதான், ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. என் ரட்சகர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்போ அது கடன் தொல்லையா வர பிரச்சனையா இருக்கலாம், மனுஷர் மூலமா வர பிரச்சனையா இருக்கலாம், உற்றார் உறவினர் மூலமா வர பிரச்சனையா இருக்கலாம், வியாதிகள் பலவீனங்கள் நிமித்தம் வருதா இருக்கலாம், அசுத்த ஆவிகள் சில நேரத்தில் போராட்டம் கொண்டு வரும். அந்த அசுத்த ஆவிகளுடைய போராட்டமும் நம்ம யோசிக்கணும். அந்த அசுத்த ஆவியோட போராட்டம் வரும்போதும் அது எதுக்கு வருது? என்னை அசைக்கிறதுக்காக வருகிறது. நான் என்ன செய்ய போறதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். அப்புறம் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பெலன் எங்க இருக்குது? என்னுடைய ரட்சகருக்குள் இருக்கிறது. என்னுடைய வல்லமை எங்க இருக்குது? என்னுடைய அடைக்கலம் எங்க இருக்கு? என் கண்மலை எங்க இருக்கு? என்னுடைய தேவனுக்குள் இருக்கிறது. அதனால நான் என்ன செய்ய போறதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன்,
வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை யாருடையது? மகிமை யாருடையது? ஆச்சரியமான நம்முடைய தேவன். ஆமென். துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரம், மாட்சிமை, புகழ்ச்சி எல்லாம் அவருடையது. கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறீர். பொதுவா இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நல்ல கவனிங்க. நான் சொல்றது, இந்த வசனம் வாசித்தா எப்படி தோணும் தெரியுமா? அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன். ஆச்சுங்களா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த கருத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டதை போல இருந்தாலும், இந்த சங்கீதத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? தேவரீர் அவனவனுடைய செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீன்னா, இந்த வசனத்துல இருக்கிறபடி நான் விசுவாச அறிக்கை செய்யும் போது அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்வார்? எனக்கு கண்டிப்பா தருவார். அவிசுவாச அறிக்கை பண்ணா பயம், கலக்கம், திகில் ஒண்ணுமில்லாம போயிடணும். விசுவாசத்திலேருந்து கடைசியில் வெளில போயிடணும். ஆனா அவனவன் கிரியைக்கு தக்க பலன் சொல்லும்போது, நான் விசுவாசியை போல பேசி விசுவாச அறிக்கை செய்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், அவர் என்னை கைவிட மாட்டார், என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டார், என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாச அறிக்கை செய்யும் போது அதனுடைய முடிவை நான் காண்பேன். என்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க கறிக்கட்டையோட கறிக்கட்டையா மாறிடக்கூடாது. சரிங்களா? யார்கிட்டயா சொல்றீங்கன்னு வைங்களேன், இல்லைங்க கொஞ்சம் கோல்டா இருக்குங்க, இப்போ கொஞ்சம் கோல்டு, தொண்டை கொஞ்சம், ஐயோ இப்படித்தாங்க போன வாரம் ஒருத்தர் எங்க சொந்தக்காரருக்கு தொண்டை இப்படித்தான் ஆயிங்க, கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போனா கேன்சர்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இனிமே என்ன செய்ய போறதில்ல, நம்ம பலவீனங்களை நாம் அறிக்கை செய்ய போறதில்லை. கர்த்தருடைய கிருபையும் தயவையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அற்புதங்களை செய்கிற சக்தியையும் அறிக்கை செய்ய போகிறோம். எது எப்படி இருந்தா இருந்துட்டு போட்டோம். நாம அறிக்கை பண்றது என்ன தெரியுமா? என் தேவன் என்னை விடுவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத் சொன்னாங்க, என் தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காம போனா ஏதோ காரணம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இங்க போய் நான் விட மாட்டேன். அவிசுவாச அறிக்கை மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஆமென். ஸோ இது என்ன மாசமா நம்ம சொல்லலாம்? இந்த மாசத்தை விசுவாச அறிக்கையின் மாதம். அல்லேலூயா. விசுவாச அறிக்கையின் மாதம். இப்ப சொல்லிட்டு போயிட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க படிக்கட்டு இறங்குறதுக்குள்ளார உங்க வாய் என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க. எல்லாம் கேட்டு தலாட்டிட்டு தான் போவோம். சரிங்களா? நானும் இங்க நின்று ராட்சசன் மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன். அந்த படிக்கட்டு இறங்குறதுக்குள்ளார நமக்கு ஒரு சோதனை வருவா, அவிசுவாச அறிக்கை பண்றதுக்கு. ஆட என்னப்பாங்க, அதுதான் வரக்கூடாது. அந்த சோதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். நாக்கு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளணும். அவிசுவாச அறிக்கை பண்ண வரும்போதே நாக்கு மேல் வாயோடு ஒட்டிக்கணும். ஆமென். இன்னும் ஒரு தடவை வாசிப்போமா? 6வது வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. வல்லமை தேவனுடையது, கிருபை அவருடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பீர். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். தலைகளை தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே நன்றி சொல்லுங்க. உங்க நாக்க விசுவாச அறிக்கைக்கு ஒப்பு கொடுங்க. நாக்க விசுவாச அறிக்கைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு சகோதரர் சொன்னாராம் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர், என்னுடைய நாக்கை பலிபீடத்தின் மேல் வைக்க தீர்மானித்திருக்கிறேன்னு சொன்னாராம். என்னுடைய நாக்கை நான் இப்போ பலிபீடத்தில் வச்சுறதுக்கு தீர்மானிச்சிருக்கேன் பாஸ்டர், பண்ணிட்டேன் பாஸ்டர்ன்னு சொன்னாராம். பாஸ்டர் சொன்னாராம், நல்ல தீர்மானம் தான் பிரதர், ஆனால் நம்ம பலிபீடம் அவ்வளோ பெருசாக இல்லையேன்னாராம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நாக்கை விசுவாச அறிக்கைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் நாக்கை பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய நாக்கை நான் ஆசீர்வதித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்னுடைய நாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்து, ஆண்டவரே, விசுவாச அறிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவிசுவாச எண்ணங்களோ அறிக்கைகளோ எனக்குள்ள வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க.
இந்த மாதத்தில் நான் அற்புதங்களை பார்க்கணும், இந்த மாதத்தில் அற்புதங்களை பார்க்கணும், இந்த மாதத்தில் நான் விசுவாச அறிக்கை செய்ததினாலே என் தேவன் எனக்கு செய்கிற அற்புதங்களை பார்த்து நான் சொல்லணும், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை கிருபை பாராட்டி இறக்கும் செய்யுங்க. ஆமென். நாம் திருவிருந்துக்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆயத்தத்தோடு நாம் வந்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு முறை நாம் தேவனிடத்தில் கேட்போம், என்னை சுத்திகரியும். சுத்திகரிப்பின் ஆவியானவர் சுட்டெரிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படத்தக்கதாய் இந்த நேரத்தில் கிருபை செய்தலும் அப்பா என்று சொல்லி கேட்போம். நாம் நம்மை நாமே முற்றிலுமாய் ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல இந்த நேரத்திலே கூட வேதனை உண்டாக்குகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். என்னை விட்டு எடுக்க முடியாத பாவங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட நான் எடுத்துவிட இந்த நேரத்திலே தேவனே எனக்கு கிருபை செய்தலும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவரப்பா, போதுமானவரப்பா. இந்த நேரத்திலே மன்னிக்கிறதற்கு நீர் வள்ளலாக நீர் காணப்படுகிறீரப்பா. சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தினவரே, உடைய ரத்தத்தினாலே என் பாவ கரைகள் முற்றிலுமாய் கழுவப்படத்தக்கதாய் தகப்பனே, நான் ஒருவேளை பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியுமாய் செய்கிற குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படத்தக்கதாய் நான் அதை விட்டுவிடத்தக்கதாய் உதவி செய்தலும் அப்பா. தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த புதிய மாதத்திலே புதிய மனுஷனாக வாழ்வதற்கு எனக்கு நீ கிருபை செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி இந்த நேரத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். சிலுவை பாடு மரணங்களை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுவோம். நம் கண்களின் முன்பாக அதை கொண்டு வருவோம். நமக்காக வதைக்கப்பட்ட சரீரம் யெகோவா ரஃபா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. எல்லாவற்றின் மீதும் நமக்கு விடுதலை. ஆகவே தேவனே, இந்த நேரத்தில் அந்த விடுதலை நீர் எனக்கு கொடுத்து நீ நடத்துமப்பா என்று முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஞாபகத்திற்கு வரும் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு இந்த நேரத்திலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உத்தரவாதத்தோடு கூட நாம் செய்யத்தக்கதான கிருபையை தாரும் அப்போ. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்ற வசனத்தின்படி நம்மால் முடிந்ததை முற்றிலுமாய் செய்து முடித்து அந்த வேலைகளை முடிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்க வேண்டும். சிறு சிறு காரியங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்ம கொடுக்கும்படியாய் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த அவருடைய பரிசுத்த மாம்சமும் அப்படி ஊற்றி கொடுத்த ரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள்.
இந்த ஐக்கியத்திலே பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்ததற்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாடல் இப்படி சொல்லுகிறது: தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும், தூயதொனி கேட்ட செவி தீக்குரல் கேளாமலும், தேவையற்ற காரியங்களை நான் செய்யாதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்தலும் அப்பா. இந்த தூய்மையான பந்தியிலே நான் பங்கு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் அர்ப்பணித்த இந்த பாடலை நாம் பாடி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும், தூயதோனி கேட்ட செவி தீக்குரல் கேளாமலும், தூயர் தூயர் என்ற நாவு வஞ்சனை பேசாமலும், தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவும், தூய ஸ்தலம் சென்ற கால்கள் ஒளியில் நடக்கவும், தூய ஆவி பெற்ற எம்மில் நவ ஜீவன் பொங்கவும். இணைந்து சொல்வோம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.